ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி சட்டுன்னு செய்யக்கூடியது தான் பார்க்க போகிறோம். வாங்க அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். கொஞ்சம் சூடானாலே போதும், நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அதை ஒரு தட்டில் மாற்றிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு நம்ம பொட்டுக்கடலை அளந்தோம்லே அதே கப்பில் 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை உடச்சி சேர்த்துருக்கேன். இது போல் 2 கப் தண்ணியும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பொட்டுக்கடலை சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை பவுட்ரு பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நெய் விட்டுக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்ச பொட்டுக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வெல்லம் பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அல்வா பக்குவத்துக்கு நல்லா அப்படி ஒன்று திரண்டு வரணும். இப்போ கொஞ்சம் நமக்கு தண்ணியாக இருக்கு இல்லையா, அது நல்லா கெட்டி சேர்ந்து இந்த இதெல்லாம் ஒன்றா அப்படி திரண்டு வரும். அந்த மாதிரி பக்குவம் வர வரைக்கும் கிண்டிக்கலாம். இது கூட கொஞ்சம் நெய் ஊற்றலைன்னா கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம போட்டு அந்த பொட்டுக்கடலை மாவு சக்கரை பாகு போட்டு கிளறப்ப பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரே மாதிரி இழுத்தோம்னா ஒரே பக்கமாக வருது பாருங்கள். அந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு கிண்டுனா போதும். அவ்வளோதான், நம்ம பக்குவத்துக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம முந்திரி திராட்சை இதெல்லாம் போடணும்னு கட்டாயெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் போட தேவையில்லை தான். அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.